பெண்களுக்கு எதிராக தமிழகத்தில் வன்கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு பேசினவர்கள்லாம் இப்ப எங்க போனாங்க? சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்டாரு டயலாக்கா விஜய் சார் அவர்கள். தற்போது நாங்க கேட்போம், சொன்னீங்களே செஞ்சீங்களா? ஊழல் ஊழல் அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலையில வந்து டெண்டருக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, 6 ஹவர்ஸ்ல டெண்டர் க்ளோஸ் ஆகுது. எப்படி க்ளோஸ் ஆகுது? பெண்கள் பாதுகாப்புன்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அப்படி பேசினாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி அமைதியா இப்படி சிரிச்சுட்டு போக முடியும்? பிஜேபியோட பிராப்தி மாதிரி டிவிக்கு தெரிகிறத நம்மளால பார்க்க முடியும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மணிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோட திமுக செய்தி தொடர்பாளர் ராஜேஸ்வரி அவர்கள் எழுந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். கடந்த 2 வாரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா கோவை சூலூர்ல அந்த 10 வயசு சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவம். இந்த சம்பவம் இது குறித்து அதிகாரிகளோட அந்த செயல்பாடு, பதில்கள், அவங்க அந்த சிரிச்ச அந்த விதம், இதெல்லாமே இப்போ சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்ல, எதை வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ, அதாவது ரொம்ப வருடங்களாவே பல தளங்கள்ல, இது இலக்கிய தளமா இருக்கட்டும், அல்லது சாதாரண ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட, அது ஒரு பெண்கள் பத்தி இருந்தா, மகளிர் தினமா இருக்கட்டும், நான் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தின் மீது இதை திருப்புவதற்கான ஒரு சொல்யூஷனுக்கு போகாம, அது ஒரு சொல்யூஷன் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இங்க தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்களுடைய ஒரு ஒரு ஆண் வந்து இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து என்னை தவறாக பார்க்கிறார், என்னை அபியூஸ் பண்றாருன்னா, நான் எந்த கட்சியை சேர்ந்தவர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்ங்கிறதெல்லாம் இங்க இங்க ஒரு மேட்டரும் கிடையாது. அதுக்கான சொல்யூஷனும் கிடையாது. இது ரொம்ப இதை வந்து வைத்து அரசியல் செய்யப்படுபவர்கள் எனக்கு எப்படி தெரியார்கள்னா, சூழ்நிலைவாதிகளாகத்தான் எனக்கு தெரிஞ்சாங்க. இதற்கு முன்பாக நான் சொல்றேன். நான் திமுக பீரியட்ல இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது பல நேரங்கள்ல ஒரு செயல் நடக்குது. அதுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்காம இல்ல, தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். முன்னாள் முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, பெண்கள் பின்னாடி போறதுக்கே 5 வருஷம் தண்டனை, டிஜிட்டல்ல தொல்லை கொடுத்தா 5 வருஷம் தண்டனை, பெண்களும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டா மரண தண்டனை வரை அளிக்கப்படும்னு நாங்க வந்து சட்டம் இயற்றோம். சோ அந்த அளவுக்கு we are taking action. at the same time அதற்கான விஷயங்களும் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல பாத்தீங்கன்னா 157 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆயுள் வரை வந்து தண்டனை, சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை கொண்டு வந்தோம். அதிமுக பீரியட்ல நிலுவையில இருந்த பல வழக்குகளை நாங்க தான் முடிச்சு வச்சோம். சோ ஒரு குற்றம் நடக்குது, அதற்கு ஏற்றாப்புல தண்டனைகளை கடுமையாக்குவதாக இருக்கட்டும், பல விஷயங்களை செய்ததாக்கட்டும் நாங்க செஞ்சுட்டு தான் இருந்தோம். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல கீர்த்தனா அமைச்சர், தற்பொழுது கீர்த்தனா அவர்கள் அமைச்சராக தாவேகாவில் இருப்பவர், அவர் வந்து என்ன எவ்வளவு ஆக்ரோஷமான பேசிய வீடியோக்களை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கத்துனாங்க. விசிலுக்கு ஓட்டு போடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இனிமே இந்த தனி மனித ஒழுக்க பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பேசிட்டு நீங்க உள்ள வந்து எவ்வளவு ஒரு ப்ரொபகண்டா, ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட்டிங் பண்ணிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்றீங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் மட்டும் என்கிட்ட கேளுங்க. பொலிட்டிக்கல் இது என்னது? இது எனக்கு பொலிட்டிக்கல் எப்படி நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை எப்படின்னு பிரிப்பீங்க நீங்க? எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே ராங்கா இருக்கு ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பதில். நான் அட்லீஸ்ட் இவங்க இவ்வளவு பேசினதற்கு ஒரு குறைஞ்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டியாவது அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, தாவேக்கால டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டியே அது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கு. அது ஏதோ சிரஞ்சீவினி இது மாதிரி ஒரு மரம் மாதிரி அது கண்டுபிடிக்கிறதுக்கு அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது. அவர்கள் பாட்டுக்கு கடந்து போறாங்க. அப்படிங்கும் பொழுது நேற்று அவர்களுடைய அந்த சூலூரில் இறந்த பெண்ணினுடைய அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, என்னுடைய குழந்தையை என்னோட பெர்மிஷன் இல்லாமலே கொண்டு போய் வச்சு எரிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க அவங்க போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் வந்து இதற்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நான் அதுல பண்ண முடியும்னு ஒரு அம்மா கன்சர்ன் கொடுத்துட்டு நிக்கும் பொழுது,
அவங்க இவங்களுக்கு தெரியாம அவங்க தந்தை கிட்ட போய் சைன் வாங்கி நீங்க எப்படி எரிப்பீங்க? எப்படி எரிப்பீங்க? இப்போ என்னதான் ஒரு தந்தையாக இருந்தாலும், ஒரு தாய் வந்து ஒரு 10 மாசம் சுமந்து, ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அவங்களுடைய பாடி வந்து ரீகெயின் ஆகி, அவர்களாக ஒரிஜினலான அவங்களுடைய உடலுக்கு அவங்க வரத்துக்கு, இட் வில் டேக் 5 இயர்ஸ். அப்ப ஒரு பெண்ண ஒரு ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு ஒரு பெண் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை தாண்டி வருகிறாள்னு இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருந்தோம்? நம்முடைய உடல் வாகு எப்படி இருந்தது? அதன் பிறகாக நம்ம எப்படி மாறி இருக்கோம்? ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்குள்ளே நீங்க கொண்டு வரும்பொழுது, எப்படி நீங்க அவங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க எரிக்க முடியும்? நீங்க பெண்களுடைய உரிமையை பத்தி பலவேறாக பேசுனீங்களா? அப்படிங்கிறதும், கேள்வி கேட்கும்போது சிரிக்கிறது. எப்படி அந்த புன்னகை வருது? ஈவன் அந்த காவல் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து அவங்க பேசி ம். சிரிக்கும் பொழுது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அது தேவையில்ல. அதாவது நான் என்ன சொல்லலன்னா, ரொம்ப அ நான் போட்டு காவல்துறையினருக்கு அழுத்தம் குடுக்க விரும்பல. ஏன்னா, அத நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க ஒரு பர்த்டே கேக் செலிப்ரேட் பண்ணாவோ, இல்ல அவங்க சும்மா ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னோ, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங் தான். ஆனா, அத வந்து நம்ம ம். அலுவலகத்துக்குள்ள பண்ணக்கூடாது. வெளியில பண்றதுக்கிறதெல்லாம் எனக்கு அதுல பெரிய விஷயங்கள்லாம் என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்கும் பொழுது, இவங்க வந்து இவங்களுக்கு 1000 விஷயங்கள் பல கேஸ் இருக்கும். அவங்க இதுல ஒரு கேஸ் பாக்குறாங்க. அவங்களோட மோட்டிவா இருக்கலாம். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த குழந்தை பாவம் அவ வந்து கடைக்கு போனவள கொண்டு போய் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் அந்த அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது அந்த இடத்துல பேசிட்டு அவங்க அத கடந்து போயிருக்கலாம். அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு வந்து தேவையற்றது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கருத்தா இருக்கு. இவர்கள் அதற்கு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்க போனார்கள்? இந்த ஸ்டேட்டஸ் போட்டவங்க, இது போல வந்து பெண்களுக்கு எதிராக தமிழகத்தில் வன்கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு பேசினவர்கள்லாம் இப்ப எங்க போனாங்க? எங்க போனாங்க? நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்துன்னு நெனைக்கிறேன். மதுரைக்கு பக்கத்துல ஒரு 17 வயது சிறுவனை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டி கொலை செய்திருக்கிறார். அப்போ நீங்க எங்க போனீங்க இப்போ? நீங்க அப்ப அப்ப நீங்க வந்து பலவேறா ஒரு விஷயத்த பிரிண்ட் ஆன் பண்ணி, அத ஃபேக் நரேட்டிவா செட் பண்ணி நீங்க பண்ணீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஆ இந்திய அளவுல, முக்கியமா தமிழகத்துல இது நம்மளால பண்ண முடியும். எல்லோருக்குமான ஒரு அவேர்னஸ் புரோகிராம் அடிக்கடி ஆண்களுக்கு நடத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை தான் இதை நோக்கி திரும்பவும் போகணும். சொல்யூஷன்ங்கிறது அங்க தான் இருக்கு. அது ஒரு ஆணினுடைய அந்த கொலாட்ரல் டேமேஜ வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல தான் அதோட சொல்யூஷன் இருக்கே தவிர, அரசியல்ல நம்ம போறோம். இப்ப நீங்களும் நானும் ஒரு கடைக்கு போறோம். ஒருத்தன் பார்த்து கிண்டல் பண்றான், வெர்பல் அபியூஸ் பண்றான்னா, அவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் பார்த்தா நம்மள பண்றான்? அவனுக்கு நீங்க பொண்ணா தான் ம். தெரிவீங்க. சோ இட்ஸ் பிட்வீன் மென் அண்ட் விமன். இங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ எடுத்து பேசி அதற்கான சொல்யூஷனுக்கு போகாம, மீண்டும் மீண்டும் இதை அரசியல்துவப்படுத்தி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு ரீல்ஸ் ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சிஎம் சிஎம் உடைய அந்த பிளேஸ்லயே உட்கார்ந்துகிட்டு தலைமைச் செயலகத்திலே உட்கார்ந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாரு. இது ஏன் அத கண்டுகொள்ளாம அவர்கள் இருக்கிறார்கள்ன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிமுகவினுடைய இடத்துல இப்படி நடக்குமா? பிஜேபியினுடைய ஒரு 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 பிளேஸ்ல வந்து இது மாரி ஒரு கூட்டம் நடக்கும்போது இந்த மாரி நடக்குமா? நடக்காது. என்ன திமுகலாம் வாய்ப்பே இல்ல. திமுகவே ஒரு அரசாங்கம் மாரி நடக்கும். அப்படிங்கும்போது இந்த மாரியான விஷயங்கள நம்மளால பண்ணிட முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது, சாதாரண ஒரு கூட்டத்திலேயே எப்படி இவர்கள் இவ்வாறாக ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாங்க? இத யாரும் கேட்கவும் மாட்றாங்க. டாஸ்மார்க் விஷயமா இருக்கட்டும். இந்த டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா ரூ. 10 ரூ. 10 ரூ. 10ன்னு அ சொல்லிட்டு அத பேசிட்டே இருந்தாங்க. ரூ. 10 வாங்குறாங்க. பாட்டு பாடுனாரு தற்போதைய முதல்வர். ம். பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு சொல்லி பாட்டு அழகா பாடுனாரு. அவரு நார்மலாவே நல்லா பாடுவாரு. அதனால ரொம்ப ராகமா இழுத்து பாடுனாரு. இன்றைக்கு அதனுடைய துறை சார்ந்த ஒருவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஏன் எல்லா கடையும் இழுத்து மூடணுமா? 4000 கடையும் மூடணுமா? மூடிட்டா நம்ம என்ன பண்றது? அப்பன்னா கஞ்சா அதிகமாகும். கள்ளச்சாராயம் அதிகமாகும். ம். அப்போ நம்ம அது மாரி பண்ண முடியாது." என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு சொல்லி உள்ள வந்திருக்கீங்க. அப்படின்னா, இப்ப நீங்க ரூ. 20 வாங்குறதா செய்தி வருகிறது. ரூ. 10 வாங்குறதுக்கான காரணத்த நீங்க இப்படி சொல்றீங்க. என்னன்னா, பாட்டில்ல வந்து அந்த ரூ. 10 பாட்டில் வந்து அங்கங்க கடந்தது அப்படின்னா, அந்த மத்தவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த பாட்டில திருப்பி குடுத்தா அந்த ரூ. 10 திருப்பி குடுக்கப்படும்ங்கிற விஷயம், அப்ப உங்களுக்கு இது வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்னு நீங்க பேசுறீங்கல்ல. இந்த சட்ட சிக்கல் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? என்னுடைய கேள்வி அதுதான். இப்ப நீங்க பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு பாடுறீங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 டாஸ்மார்க்கில் வழங்கப்படுகிறதுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக் நரேட்டிவ் அது. செட் பண்ணி எங்க பார்த்தாலும் செய்தீர்கள். இப்போ இப்ப ஏன் நாங்க ஆன்சரபிளா இருக்கணும்னு நான் கேட்கிறேன். நாங்க ஏன் ஆன்சரபிளா? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் இப்ப ஆன்சரபிள். நீங்க அப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண நீங்க,
இப்பொழுது ஏன் அதற்கு சட்ட சிக்கல் இருக்குன்னு எப்படி பேசுறீங்க? அப்ப சட்ட சிக்கல் தான் உண்மை அப்படின்னா, சட்ட சிக்கல் உண்மை அப்படின்னா, நீங்க இந்த ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறதும் உண்மைதானே? அப்ப இந்த ஆட்சி ம். அமைந்ததற்கு பின்பாக ஒரு 34,000 37,000 வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பார்க்கணும், மற்றவர்கள் என்ன பார்க்கணும் நீங்க முடிவு பண்ணி அத ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. திமுக வீடுகள்லயே நான் சொல்றேன். அதிமுக வீடுகள்ல பல வீடுகள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து விஜய்க்கு ஆதரவான வீடியோக்கள், ஷார்ட்ஸ் தான் ஓடுது. ஒரு டிவிலயே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ரெக்கமெண்டேஷன்ல அதான் ஓடுதுங்கிற அளவுக்கு இப்போ நீங்களும் நானும் நம்ம என்ன பார்க்கணுங்கிறதுல தெளிவா இருக்கோம். நம்மள்ட்ட ம். நம்மளை மீறி நம்மளை யாரா இருந்தாலும் நம்ம மீறி நம்ம கிட்ட திணிக்க முடியாது. ஏன்னா, நீங்க சொல்ற கருத்து வந்து சரியா, தப்பான்னு அத உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியில எடுத்துட்டு போறது அளவுக்கான ஒரு ஸ்திரமான ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா, ஒரு சாதாரணவங்களா இருக்கிறவங்க, இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்போஷர்லாம் எனக்கு தேவையில்ல. இதுல எல்லாம் நான் வெயிட்டேஜ் குடுக்கணும்னு தேவையில்ல. என்னுடைய வாழ்க்கை வேற மாரியானது அப்படிங்கிற மனிதர்கள் கிட்ட ஈஸியா போய் புல்ல பூந்துட்டீங்க. அவங்களுக்கு ஏன் ஆதரிக்கிறோங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அவர்கள் இந்த ஒரு இல்லூஷன்க்குள்ள போய் மாட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன். இந்த இல்லூஷன்ல இருந்து அவங்கள இந்த ஒரு மாஸ் இல்லூஷன் இருக்குல்ல, இந்த ஃபேக் நரேட்டிவ் மாஸ் இல்லூஷன்ல இருந்து அந்த மக்களை எப்படி வெளில கொண்டு வருதுன்னு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுக்காக திமுகவ தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நான் சொல்லல. நீங்கள் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாருங்கன்னு நான் சொல்றேன். இப்ப ஆமா விஜய் அவர்கள் தான். அவர் மிகச்சிறந்த நடிகர் தான். வந்துட்டாரு. சிஎம்மா இருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தூரத்துல இருந்து பாருங்க. ரொம்ப போய் நீங்க கிட்டக்க இருந்து பாக்குறதுனால முகமே ஒழுங்கா தெரியாது. யாரா இருந்தாலும். இல்ல அப்ப இப்போ தூரத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும்ல. நம்ம கால அவகாசமே கொடுக்காம இந்த 2 வாரங்கள எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய விஷயங்கள் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள் இது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்படுது. இது வந்து திட்டமிட்டு அவங்க மேல வந்து இது வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வருதா? ஏன்னா இந்த அளவுக்கான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையே. அப்போ நடக்கல அப்படிங்கிற அர்த்தமா ஆயிருமா? அப்படி இல்ல. இப்ப நீங்க இந்த கேள்விய இபிஎஸ் அண்ணன்ட்ட கேட்பீங்களா? 10 நாளுக்குள்ள இந்த இப்ப இப்ப அப்படின்னு இபிஎஸ் அண்ணனுக்கு நீங்க ஸ்பேஸ் குடுப்பீங்களா? என்னுடைய கேள்வி அதான். நீங்க குடுப்பீங்களா? மக்கள் குடுப்பீங்களா? குடுக்க மாட்டீங்க. மோடி அவர்கள் குடுப்பீங்களா? இதே காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தா 10 நாள் தான் ஆகுதுன்னா உங்களுக்கு குடுப்பீங்களா? குடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்க அரசியல ஒழுங்கா கவனிக்கலையா? எவ்வளவு வருஷம் வேணும்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் எங்களுக்கு இந்த மாரி எங்களுக்கு வந்து என்ன மாரியான செயல்பாடுகளை அரசியலில் செய்ய வேண்டும். துறை சார்ந்து எல்லா விஷயங்களும் எப்படி இயங்குது? அத எப்படி வந்து பாதுகாக்கணும்? அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ் குடுத்துட்டு, அந்த நேரத்துல மக்களுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனை வந்தாலும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சாலும் மக்கள் வந்து நாங்க எங்கள தான் பாத்துக்கணும். ஏன்னா அவங்க இப்ப தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களால எப்படி பார்க்க முடியும்? அப்படிங்கிற மனப்பான்மைக்கு நாங்க வந்துக்கிறோம். அப்ப உங்களுக்கு சரியா ஆட்சி நீங்க இதற்கு முன்பாக நீங்க வந்து அ எந்த ஒரு அரசியலையும் நீங்க உற்று நோக்கலையா? செங்கோட்டையன் இருக்காரு, ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காரு, ஆதவன் இருக்காரு, இன்னும் பலர் இங்க இருந்து கிளம்பி வந்து தாவேகாவுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு அரசியல்வாதிகள் நிறைந்த இடம் தானே அது. அப்ப உங்களுக்கு அரசியல் தெரியலையா? அப்பன்னா எனக்கு தெரியல, எனக்கு திறமை இல்ல, என்னால எடுத்து நடத்த முடியலன்னா நடத்த முடியலன்னு சொல்லுங்க. எப்படி டைம் குடுக்க முடியும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது மத்தவங்களுக்கு நடந்ததுனால நீங்க டைம் கேட்கிறீங்க. இதுல நம்ம வீட்ல நடந்தா? இப்ப நம்ம வீட்ல இதே மாரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு என்ன வரும்? சொன்னீங்கல்ல, செஞ்சீங்களா? அப்படின்னு அவரு கேட்டார்ல, அந்த கேள்விய நீங்க கேட்பீங்க. சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேட்டாரு டயலாக்கா விஜய் சார் அவர்கள். தற்போது நாங்க கேட்போம். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படின்னு கேட்போம். அதுக்கு இப்ப கால அவகாசம்ங்கிறது நீங்க எப்படி அது எனக்கு அப்ப நீங்க அரசியலை உற்றே நோக்கல. அவங்க ஒரு நியூ ஸ்டூடண்ட் மாரி எப்படி அவங்கள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் மாரி நீங்க எப்படி அரசியல் களத்துல வந்து எப்படி நடத்த முடியும்? நான் என்ன கேட்கிறேன்னா, ஆ தமிழ்நாடு வந்து லா லாஸ்ட் இந்த 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இட்ஸ் a வெரி பிக் குரோத் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு வந்து ஒரு குரோயிங் ஸ்டேட்டா மாறிக்கிட்டே வருது. நம்ம வந்து 16 அளவுக்கு பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்த அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். 18 கான்க்ளேவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். பயங்கரமா டெவலப் ஆகி வருது. இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்க பொருளாதாரமா இருக்கட்டும், விமன் வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம அடுக்கிட்டு வந்திருக்கோம். இன்னமுமே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இமேஜ் ஓரியன்டடாவே நம்ம போய் இமோஷனலி விழுகாம, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குரோத் ஓரியன்டடான பீப்புள நம்ம சூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தவறிட்டோம். திரும்பவுமே தமிழ்நாடு என்ன பண்ணிருக்குன்னா, இமேஜ் ஓரியன்டடாவே விழுந்திருக்கு.
எம்ஜிஆர் அவர்கள் நிறைய செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டுடைய growthக்கு? கலைஞர் அவர்கள் செஞ்சிருக்காரா? நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா லைப்ரரிஸா இருக்கட்டும், சிப்காட் கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், நிறைய பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கு அந்த சொத்துரிமை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பில்ட் பண்ணது எல்லாமே இவர். ஆனா இமேஜ் ஓரியன்டாவே போய் திரும்ப திரும்ப நம்ம விழுறதுக்கான காரணங்கள் வந்து இந்த சமூகத்துல வந்து அலசி அதை பத்தின ஒரு ஒரு விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கறது, அதை பத்தின ஒரு ஒரு பிலிம் எடுக்கணும்னே என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா எப்படி இப்படி போய் ஒரு growth ஓரியன்டா விடாம, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமா வர அளவுக்கு ஒவ்வொரு டைமும் ட்ராக் ரெக்கார்ட் அடிச்சு தூக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்ல, வழிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. கொரோனால எப்படி இருந்தது? கொரோனால 0.07 அப்ப அமைதியா உள்ள வந்து அந்த டைம்ல அந்த 10 நாள்ல போய் கொரோனா பேஷண்ட்ஸ போய் பார்த்துட்டு வந்தாரு. யார் போவா? சோ பேஷண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்து அந்த 0ல இருந்து உங்களுக்கு 11.19ங்கிறது எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டும்? அப்ப அந்த அந்த சமயத்திலயும் முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை குறிப்பிட்டிருந்தாங்க, கஜானா காலி ஆகிடுச்சு அப்படி குறிப்பிட்டு அதுக்கப்புறமா தான் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி உங்களையும் பார்க்க கூடாது. இல்ல, பொருளாதாரம் அப்ப கம்மியா, பொருளாதாரம் நீங்க கஜானா காலியா இருந்தது அப்படிங்கிறது வார்த்தை கிடையாது. அது இந்த ஸ்டேட்டோட குவாலிட்டி ஆஃப் த ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் கஜானா. அப்ப எப்படி இருந்தது? அப்ப பொருளாதாரத்தினுடைய பர்சன்டேஜ் என்ன? எத்தனை முதலீடுகள், எத்தனை கம்பெனிஸ் நம்ம இன்வால்வ் பண்ணியிருந்தோம்? ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு? சோ முன்னாடி அதை எப்படி நீங்க வார்த்தையை வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட இப்ப கையில வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் இப்ப பல அவார்ட்களை வாங்கி குவிச்சிருக்கு தமிழ்நாடு. இப்ப பல 2-3 அவார்டு இப்ப தற்போது இருக்கக்கூடிய முதல்வரான விஜய் வாங்கினார். அப்போ அந்த அவார்ட்ஸ் எல்லாம் சும்மா உட்காந்துட்டு காலியா இருந்தா கொடுப்பாங்களா? எத்தனை அவார்டை இபிஎஸ் அண்ணனுடைய ஆட்சியில வந்து அவர் அவர் கொடுக்க வேண்டிய அவார்டை, எத்தனை அவார்டை ஸ்டாலின் வாங்கி இருக்கிறார்? இல்ல, ஒரு அவார்ட் கூட நம்ம சொல்ல முடியாது. அப்ப இவர் வாங்குறாருன்னா இன்னும் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கான அவார்ட்ஸ் வாங்கும்போது ஊழல் ஊழல் அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலையில வந்து டெண்டருக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, 6 ஹவர்ஸ்ல டெண்டர் க்ளோஸ் ஆகுது. எப்படி க்ளோஸ் ஆகுது? அது ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணி வந்து அந்த அமைச்சருக்கே தெரியாது அப்படிங்கறத அவர் தெரியப்படுத்துறாரு. அது எப்படி மேம் தெரியாம இருக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, அது எப்படி தெரியாம, அப்போ நாங்க இப்படி சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அமைச்சருக்கே எங்களுக்கே தெரியாதுங்க, நாங்க டிவில பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இபிஎஸ் அண்ணனை ஒத்துப்பீங்களா? இல்ல திமுக ஒத்துப்பீங்களா? நீங்க ஏன் திமுகவை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை கொண்டு பாக்குறீங்க? அதாவது நீங்க யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அதர் பார்ட்டிஸ். வை பீப்புள் ஆர் லைக் தட்னு எனக்கு தெரியல. வெரி ஸ்வீட். அவங்க எவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணாலும் மற்ற கட்சிக்காரர்களை அவர்களை கடந்து போற அந்த தன்மையை நீங்கள் எப்படி உருவாக்கி கொள்கிறீர்கள்? அதாவது அப்படி அந்த கேள்வியை நான் வந்து வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல நான் கேட்டிருந்தேன். திமுகவை மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்டு தமிழ்நாடு பார்க்கிறதா இல்ல உரிமையாக பார்க்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தப்போ, ஒரு வீட்டில் 2 மகன்கள் இருப்பாங்க. ஒரு பையன் நல்லா வேலை செஞ்சு உழைச்சுக்கிட்டே இருப்பான், அவன் அந்த வீட்டுல கண்டுக்கவே மாட்டாங்க. வீட்டுல ஒரு மகன் இருப்பான், அவன் பல தவறுகளை செய்வான், அவனுக்குதான் அந்த வீட்டுல மரியாதை அதிகமா இருக்கும்னு சொல்றாங்கல்ல. இது போன்ற பல விஷயங்களை என்னுடைய அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் திமுக ஒரு விஷயம் செய்தால் அதை கிழித்து துவைப்பதற்கு ரெடியா இருக்கு ஊடகங்கள், மக்கள் ரெடியா இருக்காங்க, எண்ணங்களே அப்படி கிளம்புது. ஆனா இவர்கள் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார் விஜய் அவர்கள், அவர் புலி படத்துக்கு கொடுக்காது, அவருடைய கார் வாங்கினப்ப அவர் அதற்கான பணம் வந்து வரி பணம் சரியாக செலுத்தாததா இருக்கட்டும், தற்பொழுது வரை எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு காசு கேட்கறாங்க, இதுக்கு காசு கேட்கறாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு. இன்றைக்கு கூட ஒரு நிர்வாகி வந்து கைதாயிருக்கார். என்ன அப்படின்னா, எப்படி வருது பாருங்க, தாவேகா நிர்வாகி ஒரு பெண் வந்து குளிக்கும் பொழுது எட்டி பார்த்தார், அதனால அவர் வந்து கைதுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வருது. இப்படிதான் மாறுவாங்க, இப்படிதான் போவாங்க. சோ இது மீண்டும் 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 இவர்கள் செட் பண்ண நரேட்டிவ் ஒண்ணு முழுக்க முழுக்க போய் நரேட்டிவ். நீங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாம அந்த பெண்ணுடைய உடலை வந்து எரித்ததா நீங்க சொல்லியிருந்தீங்க. இது ஒரு விதத்துல வந்து உத்தரப்பிரதேசம் ஹத்ரஸ்ல நடந்த அந்த ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தினாலுமே, அந்த அம்மா வந்து போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை நம்மளால இப்ப பார்க்க முடியுது. அன்னைக்கு அவங்க மது போதையில இருந்தாங்க அப்படின்னு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மது போதையில இருந்தாங்கன்னா ஒரு நாள் வச்சுட்டு இருந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு போய் கேட்டு சைன் பண்ணி வாங்குங்க. ஏன் ஒரு நாள் உங்களால வைக்க முடியாதா? ஏன் அவசரமா எரிக்கிறீங்க? இப்ப ஒரு ஆண் மது போதையில் இருந்தார், அதனால நான் கையெழுத்து வாங்கலங்கிறத நீங்க பெருசா எடுத்துட்டு போவீங்களா? அவங்க அப்பாட்ட நான் அப்படி பண்ண மாட்டீங்களா? அதே போலதான் அவங்க வந்து நீங்க வந்து அது பொய்யா இருக்கட்டும் இல்ல உண்மையாகவே இருக்கட்டும்,
அப்படின்னா ஒரு நாள் பொறுத்துருங்க. ஒரு நாள்ல என்ன ஆக போகுது உங்களுக்கு? இத ஒரு காரணமா நீங்க சொல்லுவீங்களா? சரி உங்க ஆட்சியில தான் போதை ஒழிப்பு எல்லாம் நடந்திருக்கே. எப்படி இவங்க மது போதையில இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் 2 கொஸ்டினுக்குமே உங்கள்ட்ட ஏன் அதாவது ஒரு அம்மாங்கிறவங்க அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்க. நீங்க யாருங்க? ஒரு அம்மா மது போதையில இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சூழ்நிலையில இருந்தாங்க. அதனால அவங்ககிட்ட நாங்க கேட்க மாட்டோங்கிற உரிமை உங்களுக்கு யாரு குடுத்தா? நீங்க 10 மாசம் சுமந்தீங்களா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வச்சு குறையாக பேச முடியாது. அப்படின்னா அவங்க சரியானதுக்கு பிறகு நீங்க பார்த்து அவங்கட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு நீங்க போயிருக்கணும். அப்புறம் அவங்க சித்தியும் அதே சொல்றாங்க. அப்ப அவங்க சித்தியும் குடிச்சிருந்தாங்களா? சரி அத்தனை பேர் அங்க இருந்தாங்கல்ல. பேட்டி எடுக்கிறதுல அவங்க அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. நான் நான் வந்து இருந்தேன். நான் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால என் கணவர்கிட்ட கேட்டு கையெழுத்து வாங்கிட்டு போய் எனக்கே தெரியாம அத இது இப்படிதான் பேசுவாங்களா மது போதையில இருந்தவங்க? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கிளியரா பேசி நான் யாரையுமே பார்த்ததில்ல. அப்படியே அவங்க இருந்திருந்தாலும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்த குடுத்தா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இன்னொன்னு வந்து நீங்க வந்து அரசியல் அந்த படுத்துறது வந்துட்டு நீங்க வந்து அவங்களோட சுயநலத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இதை வந்து ட்வீட் பண்ணி பெருசா பேசிட்டு இருக்காங்களா? அப்ப இவங்களும் அதை வந்து சுயநல அரசியல் தான் செய்யறாங்க அப்படின்னு இல்ல. எடுத்துக்கலாமா? நான் ஆஹா கண்டிப்பா கிடையாது. இத நான் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறேன். நீங்க வந்து ஒரு நாங்க வந்து ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றோமே தவிர நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு நல்ல ஆட்சியை கவிழ்க்கல நாங்க. பொய் நரேட்டிவ் செட் பண்ணி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயத்த அந்த கத்துனீங்க. இத வச்சு தானே கத்துனீங்க. 3 விஷயங்க. 3 விஷயம். யார போய் கேட்டாலும் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. அப்படி ஒரு நரேட்டிவ். ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சந்தேசிரிக்குது. இந்த 3 விஷயம். இத கஞ்சாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? இப்ப வந்து என்ன சொல்றாங்க? மதுக்கடைகள் அவ்வளவு இருக்குன்னா, மதுக்கடை எல்லாத்தையுமே மூட முடியுமான்னு கேக்குறீங்க. அப்ப பெண்கள் பாதுகாப்புன்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அப்படி பேசினாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி அமைதியா இப்படி சிரிச்சுட்டு போக முடியும்? அப்ப நீங்க சொல்லி ஒரு விஷயம், நீங்க எதை வச்சு நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ, அதை பண்ணல நாங்க கேட்கதான் செய்வோம். எங்களுக்கான இதை அட்ரஸ் பண்ண வேண்டி இப்ப நான் என்ன சொல்றேன்? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இத பத்தின எந்த ஒரு கருத்துமே உதயநிதி ஸ்டாலின் அவர் இதுவரை சொல்லாமல் இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பல கட்சி தலைவர்கள் அதை பத்தி விஷயம் சொல்லுவாங்க. நான் சொல்றது விஷயத்தை கடத்துவதில்ல, இதுதான் தமிழ்நாடுன்னு காட்டுறது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? வெறும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தமிழ்நாடாகவே இருக்குங்கிற ஒரு பின்பத்தை கொண்டு ஒரு பொய் பின்பத்தை காட்டியிருக்காங்க. பின்பத்தை காட்டி ரீல்ஸ் போட்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் இப்ப இந்த விஷயங்களை அவங்க ரீல்ஸ் போடல? ஏன் இந்த விஷயங்களை அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எங்களுக்கு இருக்கு. ரீல்ஸ் போட்டாலும் ரீல்ஸ் போட்டுதான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரீல்ஸ் போடலனாலும் இதை பத்தி ஏன் போடல அப்படிங்கிறீங்க. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? இன்னொரு பக்கத்துல வந்துட்டு மின்வெட்டு இதுவுமே வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு குற்றச்சாட்டை நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வச்சிருக்காங்க. 1% கருப்பு ஆடு வந்து இன்னுமே உள்ள இருந்துட்டு இருக்கு. அவங்களாலதான் இந்த மின்வெட்டுகள் எல்லாமே ஏற்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நாங்க தாங்க ஆட்சியில இருந்து வெளியில வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பீஸ் கரியரை புடுங்கிட்டு போய் பல இடங்கள்ல ஒளிச்சு வச்சிருக்கோம். அதை யார் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுக்கறதா அறிவிச்சிருக்கோம்னு பேசினா அது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்? இல்ல நான் எனக்கு புரியல. நீங்க ஒரு வேலை பார்க்கல. நான் கேக்குறேன், ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் பிளேஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரிக்கல் இடத்துல சிசிடிவி கேமரா இருக்காதா? சரி, நீங்க தான் ஆட்சியில பெரும்பான்மையா புடிச்சு இடத்துல இருக்கீங்க. அதுல ஒரு 20 பேர் வேலை பாக்குறாங்கன்னா அதுல ஒரு கருப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் சொல்ற மாதிரி 1% அந்த கருப்பாடு வேலை பாக்குறத மத்த கருப்பாடு எல்லாம் பாக்காதா? சரி, மத்த வெள்ளை ஆடு எல்லாம் பாக்காதா? பாப்பாங்கல்ல. இப்போ நீங்க போய் சம்பந்தம் இல்லாம பீஸ் கேரியரை புடுங்கி கொண்டாந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது மத்தவங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாதான்னு கேக்குறேன். தெரியும் தானே. இப்ப ஒரு 10 பேர் இடத்துல வேலை பாக்குறாங்க, ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு யூனிட் மாதிரி இயங்கும். உள்ள போறவங்க யாரு கையெழுத்து போடுறா, யாரு வேலையில இருக்கா, யாரு பாக்குறா, இத்தனை மணிக்கு யாரு ஷிஃப்ட் மாறுறா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தங்களி போல இயங்கக்கூடிய விஷயங்கள். இதுல யாரு உள்ள போய் அந்த கரண்ட் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை கண்டுபிடிக்க முடியும். என்ன கருப்பாடு? இன்னும் எத்தனை நாள் இந்த கதையை சொல்லிட்டே இருப்பீங்க? திமுகன்னு. உங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலன்னா உங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல, எங்களுக்கு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ற திறமை கிடையாது அப்படின்னு ஒத்துக்கோங்க. அதுக்காக பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திரும்பி இருக்கு, அதனாலதான் என்னால ஓட்ட முடியலங்கிறது இன்னுமே மகா மட்டமான
கேவலமான ஒரு கருத்தாதான் நான் அதை பாக்குறேனே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இன்றும் திமுகவை குறை சொல்லிக் கொண்டே அவங்க நல்லது பண்ணா திமுக, கெட்டது பண்ணாலும் திமுக தான். இப்போ ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அது போலதான் நான் இந்த கருத்தை பாக்குறேன். இன்னொரு பக்கத்துல வந்து விஜய் அவர்களுடைய மௌனம், முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்துக்குமே குரல் கொடுக்காம இந்த விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கல. அட்லீஸ்ட் அறிக்கையாச்சும் விடுவாரு. இந்த முறை வந்து அது கூட விடல. என்ன நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு காலையில வந்து காவல்துறையினரோட ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்திலயுமே கடுமையான தண்டனை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பதில் மட்டும் கொடுத்துட்டு அதுவுமே முடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி நகர்ந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? அவருக்கு பல வேலைகள் இருக்கும். இது அவருக்கு பெரிய கான்சென்ட்ரேட்டடான ஒரு ஒர்க்கா அவருக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க முடியும். மேலும் இவர் அறிக்கை கொடுத்தா மட்டும் எல்லாமே மாறிடாது. தயவு செஞ்சு சொசைட்டி ஓரியன்டா யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆண்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஒரு பெண்ணா நம்ம இருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை இது உருவாக்கி தருவார். இப்ப ஒரு அறிக்கை விட்டுட்டா மட்டும் நாள்ல இருந்து எவனும் யாரையும் பார்க்க மாட்டாங்களா, யாரும் யாரையும் வந்து அசிங்கமா பேச மாட்டாங்களா அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு அவருக்கு அந்த ஒரு அறிக்கை விடுவதோ இல்ல அதை பற்றி ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துட்டு அவர் இதுதானே சொன்னாரு, அறிக்கை விட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுச்சா அப்படின்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு, மீனவர்கள் எல்லாம் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னப்ப ஒரு கடிதம் எழுதுறது, கடிதம் எழுதி போய் தூங்குறதுன்னு சொன்னாரு. தற்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, கடிதம் எழுதி போய் தூங்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. அவர் எதையெல்லாம் மறுத்து பேசினாரோ, எதையெல்லாம் தவறுன்னு பேசினாரோ அதையெல்லாம் அவர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. இது ரொம்ப தவறான செய்தியா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறதுனால மட்டும் அவங்களுக்கு ஒரு பிரஷர், அடிஷனல் பிரஷர் வரும். நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்க வேலை பார்க்கறதுனால சட்ட ஒழுங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் தாண்டி இதற்கான பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருக்கு, இதற்கான தீர்வு வேற ஒரு இடத்துல இருக்குங்கிற நான். இங்க மென்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொலாட்ரல் டேமேஜ் சரி பண்ண வேண்டிய தேவை வந்து வேற இடத்துல இருக்கு. இன்னும் இவர்கள் இதை வைத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு ஒரு போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணி விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லாம ஒரு மருத்துவமனையில ஒரு அடிமட்ட வேலையில இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து இந்த தள்ளிட்டு போறவங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா, 15,000 ரூபாய் இருக்குமா? அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு உயரதிகாரி கண்டிக்கலாம். ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுக்கலாம். கொடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, இனிமே இது மாதிரி பண்ணா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து தண்டனை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அவேர்னஸே கிரியேட் பண்ணாம நம்ம ஒரு விஷயத்தை தண்டனை கொடுக்கறது என்ன எப்படி இருக்குன்னா, மாஸ்க் காட்டுற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு ஷோ த மாஸ்க். இங்க வந்து ரொம்ப கடமை உணர்வோட செயல்படக்கூடிய ஒரு இடமா இதை பார்க்கணுமே. எல்லா மக்களும் நம் மக்கள். அவங்க ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் பண்ணா அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்கள வேலை பார்க்க வைக்கணுமே தவிர, எடுத்த எடுப்புல நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அங்க அவர் காலைல 6 மணிக்கு அது நடந்திருக்கு, அவர் போலங்கிறதுனால அவரு சஸ்பெண்ட். இத வந்து உடனே எடுத்து எல்லா அந்த விஜயின் ரசிகர் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அதை தூக்கி வந்தாரு பாருங்க, தப்பு பண்ணல உடனே சஸ்பெண்ட். உடனே சஸ்பெண்ட்னா யார் அவங்க? உங்க அம்மா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண மனிதர். அவங்க கால்ல போட்டுக்க செருப்பு ஒழுங்கா இருக்குமான்னு கூட சந்தேகம் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மருத்துவமனையில மற்றவர்களை அணுகும் பொழுது தன்மையா அணுகுங்க. எல்லா இடங்களிலையும் பப்ளிக் சர்வீஸ்ல பண்ணக்கூடியவங்க தன்மையா அணுகுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு செஷன் நடத்துங்க, சொல்லுங்க. இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற அறிக்கையை விடுங்க. அவங்களுக்கு வந்து இது பாஸ் பண்ணுங்க. இதுமே இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா மனோரீதியாக வந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸோ இல்ல இருக்கிறவங்க துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஜீவோ அனுப்புங்க, ஆர்டர் அனுப்புங்க, அறிக்கை அனுப்புங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த அந்த ஒரு பிரஷருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வைக்க சொல்லி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டீன்ஸுக்கு எல்லாம் ஒரு இது கொடுங்க. அதன் பிறகு நீங்க வந்து முடிவு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரீல்ஸ்க்காக, உண்மையிலே ரீல்ஸ் தான் பண்றாங்க, உண்மையிலே ரீல்ஸ் தான் போடுறோம் எல்லா இடத்துலயும். இந்த சென்னை மாநகராட்சி கூட்டத்துல கூட சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ உள்ள போறாருன்னா அவர் ஆதரவாளர்கள் எல்லாம் கும்பலா உள்ள போய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறது. என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் இருக்கு, அதை பேசி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம என்ன பண்றீங்க? மருத்துவரின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்றது, அம்மா உணவகத்துக்குள்ள திடீர்னு போய் ஆய்வு பண்றது, யாரு நீங்க எல்லாம்? அதாவது நம்ம சாதாரண மனிதர்கள்லாம் நம்ம எப்படி வேணா இருக்கலாம். when we have power
நம்ம இன்னும் தன்மையா நடந்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருப்போம். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. என்கிட்ட பவர் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் யாருன்னு தெரிவான்ங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை தான் இதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்னது எல்லாமே தாவேக்கா கட்சி பெயரை சொல்லி செஞ்ச அந்த எல்லை மீறல்கள்னு நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம வந்து முதலமைச்சர் அவர்களையோ, ஒட்டுமொத்த ஆட்சியவோ நம்ம வந்து குறை சொல்ல முடியுமா? எப்படி இப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்து திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரேன். இல்லது உங்க டிவி இன்ஸ்பெக்ஷன் வந்து 4 பேர் வந்து நிக்கிறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நாங்க வந்து நீங்க வந்து பப்ளிக்க்கு எந்த அளவுக்கு மதிமுகம் டிவில இருந்து ஒழுங்கா வொர்க் பண்றீங்களா? இல்ல நீங்க தவறான இன்ஃபர்மேஷன் போடுறீங்களான்னு நாங்க ஒரு 10 பேர் கிளம்பி வந்து திடீர்னு ஆய்வு பண்றோம். கேட்டா இந்த கட்சியில இருந்து வரோம்ன்னு சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நாங்க ஏம்மா உனக்கு பதில் சொல்லணும்னு கேட்பீங்கல்ல. நான் ஏன் ம். உனக்கு பதில் சொல்லணும்? அப்ப முதல் தடவை இந்த விஷயம் நடக்கும்போதே இட் இஸ் a சீரியஸ் இஷ்யூ. சாதாரண மனிதர்கள் போகக்கூடாது. அதிகாரிகள் தான் போகணும். அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு, நீங்க அப்பவே அறிக்கை விட்டுறணும். ஒரு 10 விஷயம் நடந்துருச்சு இந்த மாதிரி. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகார துஷ்பிரயோகம். ஒரு அதாவது தேர்தல் முடிஞ்சு பெரும்பான்மையே நிரூபிக்கல. அந்த சூழ்நிலையில ஒரு உள்ளாட்சியில இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் வந்து நின்று ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரோட்ல. இந்த வேலையெல்லாம் நீங்க ஏன் பார்க்குறீங்க? இனிமே நீங்க இந்த வேலைலாம் பார்க்கக்கூடாது. இனிமே இந்த வேலை நாங்க தான் பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவங்க காதுல வாங்கல. அங்க நின்னு பேசிக்கிட்டே இருக்காங்கங்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். இவங்களுக்கு அரசியல பார்க்கலையா? நம்ம போய் இத சேர்க்கலையா? கடத்தலையா? என்ன பிரச்சனை இங்க எதை நோக்கி இது போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உண்மையிலேயே தற்பொழுது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? இப்ப நீங்க அதிமுகல நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து ம். இங்கன்னு அவங்க பல இடத்துக்கு போறது. இது வந்து இவங்க வந்து பிஜேபியோட ப்ராக்ஸி மாதிரி டிவிக்கு தெரிகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவர்கள் தான் ஒரு இடத்துக்கு போய் கட்சிகள உடைப்பாங்க. கட்சிகள் உடையுது. விசிகால இருக்கக்கூடியவர்கள் நெறைய பேர் வந்து வெளியில வராங்க. ஆ இதுல ம். இருக்கக்கூடியவர்கள் அதிமுகல இருக்கக்கூடியவர்கள் வந்து தள்ளாடுறாங்க. பல விதமான சூழ்நிலைகள்ல முடிவெடுக்கிறாங்கங்கும் பொழுது, கட்சிகளை உடைக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட் யாருக்கு இருக்குன்னா, பிஜேபிக்கு தான் இருக்கு. பிஜேபி தான் கட்சிய உடைக்கும். கலைஞர் வந்து ஒரு சின்ன கட்சினா கூட ஆதரிச்சு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல நின்னு போராடிட்டு போட்டுயாம் பாரு. ஆதரிப்பாரு. ஒரு 50 பேரோட வந்து இதான் எங்க கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் அம் அவர்கிட்ட வந்து பேசியிருக்க நெறைய மனிதர்கள் நம்ம பார்த்திருக்கோம் வரலாற்றுல. அப்போ ஒரு கட்சியை வளர்க்கக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல், அந்த கட்சியை உடைக்கக்கூடிய ஒரு வளர்ந்த கட்சிகளை கூட உடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது தாவேகா பிஜேபியின் ப்ராக்ஸி போல செயல்படுகிறது. ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை போல செயல்படுகிறதுங்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஓட பிள்ளையா இருந்ததுன்னா, அங்க எப்படி கம்யூனிஸ்டுகளும், அதாவது இடதுசாரிகளும் விசிகாவும் போய் இணையும்? இல்ல அந்த கேள்வி விசிகால இருக்கவங்களே கேட்டிருக்காங்களே. ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளையாக இருக்கிற நீங்க எப்படி விஜய் அவர்கள் கூட போய் எனக்கு தெரிஞ்சு எப்படி நீங்க வந்து அறநிலைத்துறையை எடுத்து ஒரு பார்ப்பனர் கையில குடுப்பீங்க? அது எப்படி இல்ல உங்களால இதுவே சாத்தியப்படுத்த வந்துட்டு தவறா உங்களுக்கு தெரியலையா? சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாதி பார்த்து குற்றம் சாட்டுகிறது. அவங்களுடைய இல்ல செயல்பாடுகளே நம்ம இன்னும் இத பார்க்கலையே. நான் எப்படி பார்க்கிறேன் அப்டின்னா, இன்றளவும் கோவில்கள்ல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள்னு நம்ம சொன்னதுக்கு பிறகுமா கூட, எத்தனை கோவில்கள்ல உங்கள மூலாதாரத்துக்குள்ள விடுறாங்க? கற்பகிரகத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, எத்தனை கோவிலுக்குள்ள உங்களால போக முடியுது? போக முடியல. யாருடைய ஆதிக்கம் இருக்கிறது? அப்ப சாதி இல்லன்றீங்களா நீங்க? அப்படி கிடையாது. நம்ம அத அப்படி பார்க்க முடியாது. அதாவது யாரினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது. எல்லா மனிதர்கள் நான் வந்து சத்தியமா பிராமணர்கள் யாரையுமே நான் தவறா சொல்லல. கட்சி அதென்ன சாதியா பார்த்து நான் பேசல. ஏன்னா, ஆ நான் எல்லாரும் மக்களையும் சரிசமமா பார்க்க முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரே சாதி மனித சாதிங்கிற ஒரு மென்டாலிட்டில இருந்து, நீங்க ஒரு விஷயத்த பிரிக்கிறீங்க. அது எதனால வருது? சனாதானத்தால வருது. இப்ப சனாதானத்த ஒழிப்போம்ன்னு பேசுறோம் அப்படிங்கும் பொழுது, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வந்து பெருவுடையார் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில்ல நீங்க வந்து ஏன் வந்து தமிழில் ஒலிக்க வேண்டும்? அப்ப நீங்க வந்து கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள்ட்ட இப்படி சொல்லுவீங்களா? அப்படின்னா, அதோட மீனிங் என்னன்னா, ஏன் சமஸ்கிருதத்துல நாங்க அர்ச்சனை பண்ணக்கூடாதா? அப்ப நீங்க ஏன் இங்க மட்டும் அப்ப உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு? அப்ப நீங்க யாரு நீங்க? தமிழ்நாட்டுல இருக்கீங்க. தஞ்சை ராஜராஜ சோழன் அந்த கோவில்ல தமிழ் அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஏன் சமஸ்கிருதத்துல பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்கிற ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர் தற்பொழுது அறநிலைத்துறையின் அமைச்சராக இருந்தால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி? நானும் தான் சொல்லுவேன் பெரியார்ன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பேச முடியுமா? அப்படின்னு நான் தான் பேசுவேன். நான் தான் பெரியார் பெரியார்ன்னு சொல்லிட்டு என்ன வேணா போய் பேசலாம் யார் வேணா. அப்போ
நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடுகள் உங்க ட்வீட்ல என்னவா இருந்திருக்கு? தற்பொழுது அவரை தூக்கி நீங்க எப்படி போட முடியும்? ஏன் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்காரு, எடுத்து போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? ராஜ்மோகன் அண்ணன அவருக்கு ஒரு மாத்தி நல்ல விடுங்க. துறை தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல நான் சொல்றேன், ராஜ்மோகன் அண்ணன மாத்தி விடுங்கன்றேன். ஏன் அவருக்கு அப்படி ஒண்ணும்பட்ட ஆட்கள் இல்லாம இல்லையே? ராஜ்மோகன் அண்ணன் நல்ல இலக்கிய சிந்தனைவாதி தான். நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு. அது தூக்கி போடுங்க அண்ணனை. ஏன் வந்து இவரை தூக்கி ஏன் போடுறீங்க? அப்படிங்கும் பொழுது இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து RSS சிந்தனை உடையதாக தான் இருக்கு. நீங்க வந்து வந்தே மாதரம் ஒழிக்காதது, வந்தே 3வதா எப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து போகும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, ஏன் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர முதல்வராக இருந்த பொழுதுதான் ஆளுநர் மாளிகை ஆளுநர் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது வந்தே மாதரம் முன்பாக ஒழித்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்க பர்த்டே பார்ட்டில அவங்க என்ன வேணா போட்டுப்பாங்க. ஆனா எனக்கு பார்ட்டி நடக்கும் பொழுது, நான் ஒரு பதவி எடுத்துக்கொள்ளும் பொழுது, இங்க முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஒழிக்கணும். சட்டம் இருக்கா? ஏன் பேச மாட்டீங்க? சட்டம் இருக்கா? சட்டம் கிடையாது. மேண்டேட்டரியா? மேண்டேட்டரி எல்லாம் கிடையாது. தீர்ப்பு இருக்கு. கடந்த பிப்ரவரி மாதமே வந்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதா நம்ம கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. ஆமா, அனுப்புறாங்க. அதான் மேண்டேட்டரி இல்லன்னு தீர்ப்பு வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, மேண்டேட்டரி இல்லன்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? வேணும்னா போட்டுக்கலாம். மேண்டேட்டரி கிடையாதுன்னு கோர்ட் தீர்ப்பு இருக்கா இல்லையா? கோர்ட் தீர்ப்பு இருக்கு. மேண்டேட்டரி இல்ல. தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழித்ததன் பிறகு வந்தே மாதரம் ஒழிக்கட்டும். வந்தே மாதரம் ஒழிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. வந்தே மாதரம் ஒழிக்கணும். அதுதானே மேண்டேட்டரி. முதலில் ஒழிக்கணும்னு இருக்கா? முதலில் ஒழிக்கணும்னு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. போடுங்க. அப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிட்டு வந்தே மாதரம் பாருங்க. அதன் பிறகு நீங்க ஜனகண மனகதி பாடுங்க. அதுல 3வதா ஜனகண மனகதி பாடின பிறகு கீழே எடுத்து கொண்டு போகிறார்கள். தமிழை இழிவுபடுத்துறார்கள். எப்படி அங்க நின்னுட்டு இருக்காங்க மேலன்னு எனக்கு தெரியல. முதல்ல நீங்க பண்ணீங்க, கேள்வி கேட்டோம். 2வது முறையும் அதையே பண்றீங்களே, எப்படி பண்றீங்க? அப்ப உங்களுக்கு என்ன, நீங்க வந்து ஈஸி ஆக்குறீங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை வந்து ஈஸி ஆக்குறீங்க. ஓகே, இவங்க வந்து RSSம், அதாவது சமஸ்கிருதத்தை லைட்டா படிக்க விடலாம், ஹிந்திய உள்ள நுழைக்கலாம், ஹிந்திய லைட்டா புகுத்தி விட்டுறலாம் அப்படின்னு அவங்களுடைய மக்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இப்ப விஜய் அண்ணா சொன்னா ஹிந்தி படிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? விஜய் அண்ணா வந்து நாளைக்கு வந்து PMC திட்டத்துல கையெழுத்து போடுறார், இல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வருகிறது அப்படிங்கும் பொழுது ஹிந்தியை எளிதாக்குறீங்க. இப்ப ஹிந்தி படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஹிந்தி படிக்க வேணாம்னு சொல்லல. நீங்களும் நானும் எனக்கு படிக்கிற சூழ்நிலை இருந்தா ஹிந்தி படிப்போம். நல்ல மொழிதான் கத்துக்கிட்டு போவோம். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இதான் படிக்கணும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த சூழ்நிலையில் இருந்து இப்ப ரொம்ப எளிதாக்குறாரோ மக்கள் மைண்ட் செட்ட? தமிழ் படிப்போம், ஆங்கிலம் படிப்போம், AI படிக்கிறோம், டேட்டா ஓரியன்டா படிக்கிறோங்கிற அந்த மக்களுடைய ஸ்டிஃபான ஒரு மனநிலையை வந்து கலக்கி விடுறாரு. வந்தே மாதரம் ஒழிக்கட்டும் பரவாயில்லன்னு கலக்கி விடுறாரு. அப்ப அவரு RSSின் முகமாக தான் எங்களுக்கு தெரியுறார். திமுக தான் அதிமுகவோட கூட்டணி வைக்க பார்த்தது. அதிமுகவும் பாஜகவுமே அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால சமீபத்துல கேட்க முடியுது. இல்ல, அவங்க என்ன வேணா பேசலாம். அடிமட்ட தொண்டர்களுக்கு நம்ம நல்ல ஆட்சி கொடுத்தோம். இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனவேதனையே என்னவா இருக்கும்னா, நல்ல ஆட்சி கொடுத்தோம். பல வாரா சென்னை மிடில் ஸ்கூல்ஸ் மாதவரத்துல எல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு ஸ்கூல். நான் பெரம்பூர்ல போய் பிரச்சாரம் பண்ணினப்ப கூட பல மிடில் ஸ்கூல்ஸ் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு ஸ்கூல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு பல விஷயங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்திட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கு. நான் சொல்றது ரூரல் ஏரியால கூட பயங்கரமான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேக் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு growth இருந்திருக்கும். இப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இப்போ உருவானதுனால அவங்களுக்குள்ள ஒரு அடிமட்ட தொண்டர்களுக்குள்ள ஒரு பேச்சுகள் இருந்திருக்கலாமே தவிர, இது வந்து தலைமை முடிவெடுத்தது, தலைமை பேசுனது. CV சண்முகம் அண்ணனுக்கு ஆசை தாவேகாவில் சேர வேண்டும் என்று அவர் யார குத்த சொல்றாரு? அதிமுகவும் திமுகவும் சேரன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு பிடிக்க, அதனால நாங்க தாவேகால சேர போறோம். காரணத்துக்கு எல்லாத்துக்கும் ஏங்க திமுகவே இழுக்குறீங்க? உங்களுக்கு தாவேகா போகணும்னா எனக்கு தாவேகா போகணும், எனக்கு அங்க அமைச்சரவையில சீட்டு வேணும், எனக்கு பதவி வேணும், அப்படி சொல்லிட்டு போங்க. அதுக்கு திமுகவை இழுக்கிறது அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து வதந்திகளாகத்தான் பார்க்கப்படுகிறது.
மறுநாள் காலையிலேயே கனிமொழி மேம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். திமுக, அதிமுக கூட்டணிங்கிறது என்றைக்குமே நடக்காது. நாங்கள் வந்து பெரும்பான்மையான சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டுட்டாங்க, பேட்டியும் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு என்ன இருக்கு? சோ அதுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எங்களை அது எந்த விதத்திலையும் தாக்கல. மத்தவங்க குழப்பத்துல இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய தகவல்களை பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.